குமாரபாளையத்தில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் விளக்கம் கொடுத்திருக்காரு. முக்கிய செய்தியா பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் நேற்று பாத்தீங்கன்னா இருவேறு பகுதிகளில் பாத்தீங்கன்னா 3 வயது குழந்தை, அதுக்கப்புறம் 12 வயது சிறுமி 2 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட 2 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சிவபாலன் மன்னிக்கும் மதுபாலன் அந்த அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா குமாரபாளையம் காவல் எல்லைக்குட்பட்ட இருவேறு பகுதியில் பாத்தீங்கன்னா 3 வயசு குழந்தைய பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒரு நபரும், அதே போன்று அதே குமாரபாளையம் காவல் எல்லைக்குட்பட்ட மற்றொரு பகுதியில் 12 வயது சிறுமி பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக இருவேறு வழக்குகள் பதியப்பட்டு இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட இருவரையும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் இந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கொடுத்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அது மீதான உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான அறிவுறுத்தலை வழங்கி இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் மாவட்ட காவல்துறையும் இது தொடர்பாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா, நேற்றைய தினம் இந்த இருவேறு குழந்தைகள் பாதிக்கப்பட்ட தொடர்பாக பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அவங்களிடம் இந்த வழக்கு குறித்து தெளிவாக எடுத்து கூறினோம். 2 பேரை கைது செஞ்சிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அவங்க கேட்டுக்கொண்டதை எடுத்து போராட்டத்தை அவங்க கலைத்துக் கொண்டனர். இந்த நிலையில நீதிமன்றத்துல அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை காவல்துறை நிச்சயம் பெற்றுக் கொடுக்கும் என்ற உறுதியை அளித்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. ஒரு மாவட்டத்துல குறிப்பிட்ட பகுதியில வெவ்வேறு இடங்கள்ல ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 8 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஒரு விரிவான அறிக்கையை அவர்கள் தரப்புல அளிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். குமாரபாளையத்தில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அது தொடர்பாக விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.